சரி, இப்பொழுது அடுத்த பகுதியாக புளிப்பில்லா அப்பத்தை குறித்ததான இது வந்து புளிப்பில்லா அப்பம். நம்ம கை சேடாத்தட்டில் இருக்கிறதான எல்லா கையிலும் இருக்கும். இது அந்த லைன்ல இருக்கிறதான மூத்தவர்கள் கையில எடுத்துக்கங்க. எடுக்கிறதுக்கு முன்பாக அவர்கள் இப்படி ஒரு துணி வச்சிருப்பாங்க. இதுக்குள்ள அப்பங்களை சுட்டு இப்படி மூடி வச்சிருப்பாங்க. இதை எடுத்து இந்த அப்பம், இதுக்கு பேர் புளிப்பில்லா அப்பம். இஸ்ரவேல் ஜனங்களுடைய தட்டுல புளிப்பில்லா அப்பத்தை சாப்பிட சொன்னார். அடுத்து ஒரு பகுதி வருது. ஏன் புளிப்பில்லா அப்பத்தை சாப்பிட்டாங்கன்னா ஐயா விளக்க சொல்லுவார். அதை குறிச்சுக்கு முன்பாக இது அப்படியே ஸ்ட்ரெயிட்டா நிற்கும். இது என்ன அப்படின்னா ஆர்கானிக் மாவுல செஞ்சது. நம்ம ஊர் கோதுமை மாவுல நிறைய பெஸ்ட் ஆசீர்வாதம் தான். ஆனா அதை விட இது ஆர்கானிக்ல செஞ்சு இது அந்த வாட்டர் இருக்குல்ல, ஃபில்டர் வாட்டர்ல நல்ல ஒரு வாட்டர் வாங்குவாங்க. வாங்கி ஹிமாலயா வாட்டருக்கு ஹிமாலயா வாட்டர் அதை வாங்கி அப்பதான் இது நேரம் நிற்கும். இல்லைன்னா இதை பிசைஞ்சு 18 நிமிஷத்துல சுட்டுறணும். அப்ப ஒரு மாவை புளிக்க வைக்கிற நேரம் 18 நிமிஷம். அப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த புளிப்பில்லா அப்பங்களை தேவன் சுட்டு அதை அவர்கள் புசிக்க சொல்லியிருந்தார். அப்ப இதை எடுத்து இதை நம்ம மூத்தவர்கள் எடுத்து இதை ரெண்டா உடைக்க போறோம். உடைச்சிடலாமா? திறமசாலைக்கு ரெண்டா உடைச்சவங்க யாராவது இருக்கீங்களா? என் கையில ஒண்ணு பெருசு ஒண்ணு சின்னதாதான் வந்திருக்கு. ஐயா உடைச்சிட்டீங்களா? ஏங்க எப்படி பண்ணி இதை நேரம் உடைக்க முடியாது. காரணம் என்னன்னா இது புளிப்பில்லா அப்பமா இருக்கிறதுனால அது சரியான ஷேப்ல உடைக்க முடியாது. அப்ப இந்த வலது கையில இருக்கிற அப்பம் இருக்குல்ல, இந்த அப்பத்தை மீட்பின் அப்பம்னு சொல்லுவாங்க. இந்த அப்பத்துக்கு பேர் என்ன? எல்லாரும் வலது கையில இருக்கிற பெரிய தூக்கி பண்ணி எடுத்துங்களேன். இது மீட்பின் அப்பம். இது என்ன அப்பம் அப்படின்னா சிறுமையின் அப்பம். இது என்னது? சிறுமையின் அப்பம். இப்ப நம்ம என்ன பண்றோம்? இந்த மீட்பின் அப்பத்தை வச்சிட போறோம். துணிகள்ல உங்ககிட்ட துணி இல்ல, என்கிட்ட இருக்கு. இதை உள்ள வச்சு அதை மூடி வச்சிருவாங்க. இந்த அப்பத்தை இந்த சிறுமையின் அப்பம், வருத்தத்தின் அப்பம் என்று சொல்லி நம்ம வாசிக்க போறோம். இந்த பஸ்காவிலே நம்ம கர்த்தருடைய பஸ்காவிலே எதை கற்றுக்கொண்டு வருகிறோம்? பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே, அந்த இயேசு கிறிஸ்துவுடைய அந்த சரீரத்தை நினைவு கூர்ந்த அந்த பஸ்காவில நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து அறிந்து கொள்ள ஆண்டவர் பிதாவாகிய தேவன் அவருடைய சித்தத்தை வைத்திருக்கிறார். அப்ப இந்த வருத்தத்தின் அப்பம், சிறுமையின் அப்பமாகிய இந்த அப்பத்தை அவர்கள் புசித்தார்கள். காரணம் என்னன்னா அன்னைக்கு அவங்க இருந்த அந்த வேதனையில, அந்த துக்கத்துல இவர்கள் இதை புசித்தார். ஒரு வசனத்தை வாசிக்கலாம். உபாகமம் 16வது அதிகாரம் 3வது வசனத்தை, அது எப்படிப்பட்டதான சிறுமையின் அப்பம் என்று சொல்லி வேதாகமம் நமக்கு கூறுகிறது. எடுத்து வாசி. உபாகமம் 16வது அதிகாரம் 3வது வசனம். சிறுமையின் அப்பமாகிய புளிப்பில்லாத அப்பங்களை 7 நாள் வரைக்கும் நீ புசிக்க கடவாய். அங்க என்ன எழுதப்பட்டிருக்கு? சிறுமையின் அப்பம் என்று எழுதப்பட்டிருக்கு. அதுக்கு விளக்கத்தை இன்னும் கூட நாம் வாசிக்கலாம். யாத்ராகம் 4வது அதிகாரம் 31வது வசனத்தை வாசிங்களேன். அவர்கள் படும் உபத்திரவத்தை கண்ணோக்கி பார்த்தார் என்றும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் படுகிறதான அந்த வருத்தத்தை உபத்திரவமாக அங்க எழுதப்பட்டிருக்கிறதை நம்ம பார்க்கணும். அதனாலதான் இதனுடைய அப்பத்துக்கு பேரு அது வருத்தத்தின் அப்பம், அது சிறுமையின் அப்பம் என்று சொல்லி நமக்கு விளக்கமாக இந்த வேதாகமம் நமக்கு காட்டுகிறது. அப்ப இந்த சிறுமையின் அப்பத்தை அவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, எகிப்தியர் இஸ்ரவேலரை ஒடுக்கின அந்த சிறுமைப்படுத்தினதை நினைவு கூர்ந்து இந்த சிறுமையின் அப்பமாகிய இந்த அப்பத்திலே அவர்கள் பங்கு பெறுவார்கள். ஆமே. நம்ம எல்லாரும் இதை நம்ம நாஸ்டா எடுத்தவங்க நம்ம புசிக்கலாம்.